नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः हरिः ओम्। यस्यान्तर्नादिमध्यं न हि करचरणं नाम गोत्रं न सूत्रं नो जातिर्नैव वर्णा न भवति पुरुषो न पुंसं न च स्त्रीं नाकारं नो विकारं न हि जनिमरणं नास्ति पुण्यं न पापं तत्त्वं नो तत्त्वमेकं सहजसमरसं सद्गुरुं तं नमामि। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रम् आनन्दरूपं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिम् ईडे वेदान्तार्थविभासकायेतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्गपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतु नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयम्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः। यो ब्रह्माणं विदधातिपूर्वं यो वै वेदांश प्रणोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। गीतैल भगवान् शनैः शनैः उपरमेत बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत् அப்படின்னா மனசை எப்படியாவது ஆத்மசம்ஸ்தம் ஆத்மஸ்வரூபத்தில் நிஷ்டமாக பண்ணணும், இருக்க பண்ணணும். ஞான மார்க்கத்தில் தியானம் அப்படின்னு சொன்னால் அதை தான் சொல்லணும். மனசை உபயோகப்படுத்தி பண்ணக்கூடியதெல்லாம் உபாசனை. மனசில் ஒரு ரூபத்தை பாவனை பண்ணுறது, ஒரு ஜபம் பண்ணுறது, இல்லை விசாரம் பண்ணுறது கூட எல்லாத்துலேயுமே சபீஜ சமாதி அப்படின்னு யோகிகள் சொல்கிறா. பீஜமே மனசு தான்.
நிர்பீஜ சமாதி அப்படின்னு சொன்னாக்கா, வேதாந்தபரமாக சொல்லணுமானால் அகங்காரமோ வாசனையோ இல்லாத மௌனம், நான்கிற எண்ணம் கூட எழும்பாத நிர்வாசனா மௌனம்னு பேர். அதுக்கு வாசனைகள் இல்லாத மௌன நிலை, நிശ്ചல நிலை. அந்த நிശ്ചல நிலை தான் சாந்தமான ஆத்மஸ்வரூபம். சாந்திங்கிறதே ஆத்மாவோட ஸ்வரூபம். அதுக்கு நம்மளை மெதுவாக வித்ட்ரா பண்ணிண்டு அறிவோட, அறிவும் யோகமும் கீதையில் சொல்கிற மாதிரி பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே, அது கட்டோபனிஷத்துக்கும் அதே சம்பிரதாயமாக அதுலேருந்து தான் கீதையிலே வந்திருக்கு. அதனால் வித்யாம் செய்தாம் யோக விதிம் ச, வித்யையும் யோக விதி. அப்போ அந்த யோக விதியை தான் நேற்றுக்கு சொல்லித்து. நம்ம சாதனைன்னு சொல்கிறோம். என்ன சாதனை பண்ணுறதுக்கு இருக்குது? சித்தத்தை ஸ்வரூபத்தில் வைக்கணும். சத்சங்கம் மெதுவாக அங்கே கொண்டு போகிறதுக்கு தான். சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிശ്ചலதத்துவம், நிശ്ചலதத்துவே ஜீவன் முக்தி. சத்சங்கத்தில் முதல்ல வரபோது சத்சங்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, ஒரு ருச்சி வருது, ஒரு அபினிவேஷம் வருது. அதுதான் முதல்ல. அது ஏன் வர்றது? ஆத்ம தரிசன பிரார்த்தனையினால் வருதுன்னு பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல சொன்னார். ஆத்ம தரிசன பிரார்த்தனை சங்கராச்சாரியருடைய வார்த்தை. அது எனக்கு ஆத்ம தரிசனம் கிடைக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனை இவனுக்குள்ளே வருது. என்னத்துக்கெல்லாமோ பிரார்த்தனை பண்ணுறோமே, அது மாதிரி எனக்கு ஆத்ம தரிசனம் உண்டாகணுங்கிற பிரார்த்தனையோட ஆத்மஜானியாக இருக்கிற குருவோட சந்நிதிக்கு இந்த சிஷ்யன் வரான். அங்கே வரபோது வைராக்கியத்தோடு வரான். ஆர் மற்ற விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நிர்வேதம்னு பேர். நோ மோர் த மைண்ட் இஸ் ஃபேசினேட்டட் பை அதர் திங்ஸ். அந்த ஸ்டேட்டில் வரபோது ரொம்ப பக்குவமாக கற்பூர மாதிரி வரான். நெருப்பு பற்றினா பிடிச்சுன்னுடும். அப்படி சிரவணம் பண்ண வரான். ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறான். இதுதான் அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு உட்கார்ற போது நிஸ்ஸங்கத்துவத்தோடு இருக்கான் இவன். சத் சங்கத்துலேருந்து நிஸ்ஸங்கம் தெரிஞ்சுட்டானா இவனுக்கு மோகம், நான்கிற இந்த ஜீவாகந்த உண்மைங்கிற பிரமை இவனுக்குள்ளே போயிடுது. அப்போ நிர்மோகத்துவம். அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப்பு நிശ്ചல தத்துவம். அப்பவும் இவன் எதை விட்டுருக்கானோ அதெல்லாம் இவனுக்குள்ளேயே ஸ்டில் தே ஆர் பிளேயிங். அதையும் எல்லாம் நிவர்த்தி பண்ணி ஸ்வஸ்தமாக ஆகக்கூடிய நிலை. அதுதான் அத்தியாத்ம யோகாதிகமேன அப்படின்னு முதல்ல சொன்னோம். அதை தான் நேற்றுக்கு அத்தியாத்ம யோகத்துக்கு கட்டோபனிஷத்தே வியாக்கியானம் பண்ணித்து யச்சேத் வாங் மனசி பிராக்ஞா தத் யச்சேத் ஞான ஆத்மனி ஞானம் ஆத்மனி மகதி நியச்சேத் தத் யச்சேத் சாந்த ஆத்மனி. இந்திரியங்களை எல்லாம் மனசில் நிறுத்துகிறான். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். சில பேரில் நேச்சுரலாகவே அவளோட இந்திரியங்கள் கொந்தளிக்காது. ஆனால் 99.9% அப்படி முடியாது. அவளுக்கு மனசுல எல்லாம் இந்திரிய விஷயங்கள்லாம் இருக்கும். வெளியில் கொப்பளிக்கிறதுக்கு விடமாட்டா. ஏன்னா பல காரணங்கள். ஒன்று போலீஸ் பிடிச்சிடுவான். ஏன்னா அப்படி தான் நிறுத்த முடியுங்கிறதுனால தான் இந்த லா எல்லாம் வந்திருக்கு. இது என்ன, இதெல்லாம் இல்லாமல் இப்போ மிருகங்கள் மாதிரியே இருந்தால் பொறுமைன்னா மிருகங்கள் மாதிரி இருந்தால் நமக்கு ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு தெரியும். ஆனால் அது எல்லோரும் செயின்ஸாக அப்படியே இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? இவனையெல்லாம் குச்சியை வச்சுட்டு ஜெயிலில் காட்டி கோர்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு தான் பண்ண முடியும்னு தெரியும். அப்படி பயத்தினால ஹீ ரிமைன்ஸ் குட். அப்போது நல்லது தான். ஏன்னா கெடுதல் இல்லாமல் ரோட்டில் இறங்கி நடக்க முடியாது. அட்லீஸ்ட் அதையாவது அடங்கியிருக்கானே. அப்போ அவனுக்கு இந்திரியங்கள் ஒரு மாதிரி அடங்கினாலும் மனசிலே எல்லாம் இருக்கும். அதே போல் சில பேர் இல்லை தர்ம பயத்தினால, தர்மம் நம்ம அதர்மம் பண்ணப்படாது அப்படி இருப்பான்.
இங்கே தியானத்துக்குன்னு உட்கார்ற போது இவன் நிச்சயம் பண்ணுறான், நான் இந்திரியங்களெல்லாம் நியமனம் பண்ணணும், இந்த மூலத்திலேயே அதை சரி பண்ணணும். அப்போ என்ன, பேசாமல் அசங்காமல் உட்கார்றத, கண்ணை மூடின்னு உட்காந்துட்டாலும் விஷயங்கள்லாம் உள்ளே தெரியறது, சத்தமெல்லாம் கேட்கறது எல்லாம் தெரியறது. அப்புறம் மெதுவாக பேசாமல் அந்த இருந்து நிശ്ചலமாக இருந்து அந்த சும்மா இரு அப்படின்னு சித்தர்கள்லாம் சொல்கிறா. அதுவே சாதனை தான், பேசாமல் இருக்கிறது. தியானம் கூட பண்ணுறதுக்கு யத்னம் பண்ணலை. ஆனால் தனியாக மனசு செட்டில் ஆகி சித்தவருத்திகள்லாம் அடங்கி அந்த ஞான ஆத்மனி நியச்சேத், அறிவுங்கிற ஆத்மா, அறிவாகிற ஆத்மா, எல்லாமே ஆத்மா தான். அறிவாகிற ஆத்மா என்ன, புத்தி. அந்த அறிவாகிற ஆத்மாவால் மனசு வெளியில் போகாமல் அடங்கியிருக்கு. அப்புறம் அந்த ஞானாத்மாவும் மகத்தில் அடங்கிறது. அப்படின்னா அந்த கேவல இருப்பு மட்டுமா, இங்கே என்ன இருக்கோ அதுதான் என்னோடய ஸ்வரூபம். அது இருக்கிறது போதம், அது உணர்வு, அந்த உணர்வு தான் ஆத்மா, அது ஸ்வரூபம். அதுக்கு தான் மகத்துன்னு பேர். அந்த மகத்தில் என்னது, அப்புறம் அந்த மகத்தில் இருந்து கிரமேண கிராஜுவலாக சனைஹி ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்துவா ந கிஞ்சிதபி சிந்தையேத், மனசு அந்த ஸ்வரூபத்தில் இருந்து சாந்தமாகிறது. அந்த சாந்தி கிட்ட ஃபெமிலியர் ஆகுது மைண்டு. இது தான் நேற்றுக்கு மந்திரம் பார்த்தோம். இதுக்கு பிரதிபந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சாந்தி பாடமும் பண்ணுறோம். இந்த நம்ம படித்த அறிவு அந்த இடத்துல வரபோது தான் தேஜஸுற்றது ஆறுது, தேஜஸ் உள்ள அறிவாகுது. சர்வ விசேஷ பிரத்யஸ்தமித ஸ்வரூபே, இது அது பல விஷயங்களில் இருக்கிற நாமரூபங்களோட ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் உள்ள இல்லாமல் மனசு சாந்தமாக இருக்குது. இந்த ஒரு நிலை சமாதி அப்படிங்கிறோம். நிர்விகல்பாக்கியா சமாதி, அந்த நிலையை அடையிறதுக்கு நீ யத்னம் பண்ணு. அந்த ஒரு ஸ்டேட்டு ஒரு முக்த புருஷன்கிட்ட அப்படி பூத்து இருக்கிறத பார்க்கறது தான் ஒரு பக்குவ ஜீவனுக்கு நம்பிக்கை, ஸ்ரத்தை வரும். அதுக்காக யத்னம் பண்ணுவா, அதுக்காக ஆசைப்படுவா, எல்லாம் பண்ணுவாள். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் இனிஷியேஷன். அந்த ஒரு நிலையை ஒரு மகாபுருஷர்கிட்ட பார்க்குற போது இவாளுக்குள்ளேயும் அது இது இந்த ஒரு நிலை இருக்குது, அடைய முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு அவேக்கனிங். அதுக்கப்புறம் அந்த நிலையை அடையிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும். இதுக்கு ஸ்ருதியே ஒரு கால் கொடுக்கறது. ரொம்ப பிரசித்த மந்திரம், உத்திஷ்டதா ஜாக்ரத பிராப்யவரான் நிபோதத க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா துர்கம் பதஸ்தத்கவயோ வதந்தி. உத்திஷ்டத ஜாக்ரத பிராப்யவரான் நிபோதத க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா துர்கம் பதஸ்தத்கவயோ வதந்தி. உத்திஷ்டத, முழிச்சுக்கோ, எழுந்திரு. ஏவம் புருஷே ஆத்மனி சர்வம் பிரவிலாப்பிய நாம ரூப கர்மத்ரயம் என் மித்யாஜ்ஞான விஜృంభిதம் கிரியாகாலக பலலக்ஷணம் ஸ்வாத்மயாதாத்மியஜானேன மரீச்சி உதக ரஜ்ஜு சர்ப்ப ககனமலானீவ மரீச்சி ரஜ்ஜு ககனஸ்வரூப தர்சனேன இவ ஸ்வஸ்தः பிரசாந்தாத்மா கிருதகிருத்யः பவதி யதः அதः தத்தர்ஷனார்த்தம் அநாதி அவித்யா பிரசுப்தாः உத்திஷ்டத ஹே ஜந்தவः ஆத்மஜானாபிமுகா பவத. பகவத்பாதால் இங்கே கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டார். கொஞ்சமாக சொல்கிறவர். போன மந்திரத்துலேயும் இதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்துலேயும் பார்த்தோம், அஹோ அதிகம்பீரா துரவகாஹ்யா விசித்ரா இயம் மாயா. சிஷ்யாளுக்கு சொல்லிக் கொடுத்து அவருக்கு மாயக்கிட்ட பக்தி வந்துடுது. என்ன இவன் புரியவே மாட்டேங்கிறது, என்ன சொன்னாலும் நம்ம சொல்லிக் கொடுக்காததெல்லாம் எங்கேருந்து இல்லாமல் போய் புரிஞ்சுன்னு வந்து விடணும். சொல்லிக் கொடுக்குறது வந்து மண்டையில் வர மாட்டேங்கிறது அப்படின்னு பார்த்து, அஹோ அதிகம்பீரா துரவகாஹ்யா மாயா. எது அசக்கிறது உச்சியமானேபி ந கிருண்ணாதி அனுச்சியமானமபி கிருண்ணாதி. திரும்ப சொல்லிக் கொடுத்தது ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், சொல்லிக் கொடுக்காததெல்லாம் எங்கேருந்தோ எல்லாம் புரிஞ்சுக்கிறான்.
வாசனையால் தான் மனுஷன் புரிஞ்சுக்கிறாங்கிறது நமக்கு கொஞ்ச நாள் பார்க்குறது பாடசாலையெல்லாம் சொல்லிக் கொடுத்து 10 தடவை ஆவர்த்தி சொல்லிக் கொடுத்தாலும் மண்டையில் வராது. ஒரு மொபைலை கொடுத்தா அவுத்து போட்டு திருப்பி கனெக்ட் பண்ணி கொடுத்துடுவோம். இது எங்கேருந்து புரிஞ்சுனா இந்த பாடசாலை பையன்னு கேட்டால் தெரியலை. அவளுக்கு எதில் வாசனை இருக்கோ அது அதில் பிரதிபை வேலை பண்ணி விட்றது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த புரிஞ்சுக்கிறதெல்லாம் பார்த்து தானே. அப்போது இதெல்லாம் பார்க்குறது தான் ஐயோ மாயையோட சக்தி அப்படிங்கிறோம். இப்போ இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாஷ்யம். ஏவம் புருஷே ஆத்மனி சர்வம் பிரவிலாப்பிய நாம ரூப கர்மத்ரயம். இங்கே எல்லாமே நாமம் ரூபம் கர்மா. நாம ரூபம் அஸ்தி பாதி பிரியம் நாமம் ரூபம்னு சொல்லுவோம். சச்சிதானந்தம் நாமரூபம் எல்லாமே அதுதான். நாமரூபத்தை எடுத்து கொடுத்தனா என்ன இருக்குன்னா சச்சிதானந்தம். நேம் ஃபார்ம் எக்ஸிஸ்டன்ஸ் அவேர்னஸ் பிளிஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அவேர்னஸ் பிளிஸ்ங்கிறது இட் இஸ் செல்ஃப் எஃபல்ஜென்ட். நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் தட் விச் இஸ் விசிபிள் த்ரூ த சென்சஸ். இதில் தான் மாட்டின்னு இருக்கோம். இந்த நேம் அண்ட் ஃபார்ம்லேயே மாட்டின்னு இருக்கும். வஸ்து சச்சிதானந்தமாக நமக்குள்ளே இருக்குது. அப்போ நாமரூப கர்மத்ரயமாக இருக்குது இந்த பிரபஞ்சம் பூரா. எங்கே பார்த்தாலும் கர்மா இருக்குது, நாமரூபம் இருக்குது. மித்யாஜ்ஞான விஜృంభిதம். பொய்யான அறிவு. அதனால் விஜృంభిதம் ப்ரொஜெக்டட். நம்ம முன்னாடி ப்ரொஜெக்டடாக தெரியறது இந்த ஜகத்தில் பலதும் இந்திரியங்களால் தெரியறது. என்ன தெரியறது? கிரியா காரக பல லக்ஷணம். ஒரு கர்மா வர்றதுலேருந்து கிரியா, அதுக்கு காரகம்னா டூவர்ஷிப். அப்புறம் அதுலேருந்து ஒரு பலம் வருது, கிரியா காரக பலம். இதுதான் சம்சாரம். இப்படி மாட்டின்னு இருக்கிறது. இதில் தான் ஒரு ஆக்ஷன், அதில் ஒரு டூவர்ஷிப், அதில் ஒரு ஃப்ரூட், அந்த ஃப்ரூட்டில் ஒரு ரசம், அப்புறம் திருப்பி அது அவித்யை உள்ள சுபாவம், அதுலேருந்து திருப்பி ஆக்ஷன், திருப்பி பலம். இப்படியே சுற்றின்னு இருக்கான். இந்த ஒன்றுக்குள்ளே மாட்டின்னு இருக்கான். சுருக்கத்தில் சொல்லித்தானே அகங்காரம், நான்கிற அகம் விருத்தி. அதுதான் அவித்யா. அவித்யிலேருந்து அஸ்மிதா, அதுலேருந்து ராகத்வேஷம், அதுலேருந்து கிரியா. இதை பிரவிலாபனம் பண்ணணும். பிரவிலாபனம் பண்ணணும்னா உதித்த இடத்தில் ஒடுக்கணும். அது எங்கே உதிக்கிறதோ அந்த உதிக்கிற இடத்துலே the source from where it arises, in the same source you merge it. அதுதான் பிரவிலாபனம். கிரியா எப்படி பண்ண முடியும்? ஸ்வாத்ம யாதாத்மிய ஞானேன, தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை தெரிஞ்சுண்டு. இந்த நானு யார், நான்கிறது என்ன அப்படின்னு உள்ள நான்கிறத தான் தெரியலை, மீதியெல்லாம் தெரிஞ்சுன்னு விட்டேன். பல விஷயங்கள் தெரியறது, என்ன தெரியலை. அப்போ இந்த நான்கிறது யார் அப்படின்னு உள்ளே திரும்பி பார்க்க, அந்த நான்கிறது சரீரம் அல்ல, இந்திரியங்கள் அல்ல, மனசு அல்ல, புத்தி அல்ல, பிராணன் அல்ல, எல்லாம் தள்ளினா இருக்கிற சூன்யம் அல்ல. இப்படி தேடி தேடி பார்க்க இந்த அகங்காரத்தோட மூலமே தெரியலை, எல்லாம் அடங்கி போய். அதுக்கு தான் பிரவிலாபனம்னு பேர். டீப் ஸ்லீப்பில் எப்படி லயிக்கிறதோ அது மாதிரி தியானத்தில் ஆத்ம விசாரம் பண்ணுற போது எல்லாம் லயிக்கிறது. இப்படி பிரவிலாபனேன சுத்தமான அந்த போதத்தை, அனுபவஸ்வரூபமாக இருக்கிற தன்னோட சத்தையை, எக்ஸிஸ்டன்ஸை தொட்டுடுத்தானா அந்த புத்தி. அப்போ இங்கே என்ன தெரிகிறது? மரீச்சி உதக ரஜ்ஜு சர்ப்ப ககன மலானீவ. ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். மரீச்சி உதகம், கானல் நீர், மிராஷில் தெரிகிற the water that is seen in the mirage. ரஜ்ஜு சர்ப்ப, கயரில் தெரியக்கூடிய பாம்பு. ககனமலானி, ஆகாசத்தில் தெரியக்கூடிய பொடி கலர், இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆனால் எல்லாம் தெரியும்.
இருக்கிறது தான் தெரியணும்னு இல்லைன்னு கூட ஒரு திருஷ்டாந்தம் அது. இப்போ ஆகாசத்தை குளத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும், ப்ளூ கலரில் தெரியும். ஆகாஷம் ரிஃப்ளெக்ட் கலர் தெரியும், ஆகாசத்துக்கு கலரே இல்லை, பின்ன எங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது? ரிஃப்ளெக்ஷன் தெரியறது, ரிஃப்ளெக்ஷனுக்கு ஏதோ மூலம் இருக்கணுமே அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் கலர் தெரியறது. இப்போ இந்த கலர் ஏதாவது அங்கே இருக்கும், ஒரு கலரும் இல்லைங்க. இது மாதிரி இந்த ஜகத்தெல்லாம் தெரியறது, பல வஸ்துக்கள் இருக்கிறது தெரியறது. போய் பார்த்து தானா மரீச்சி உதகம் போல், காணல் நீர் போல் அங்கே போனால் ஒன்றும் இல்லை. ரஜ்ஜு சர்ப்பம் போல், பாம்புன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, அங்கே கயிறு தான் இருக்குது. அதுபோல் மரீச்சி ரஜ்ஜு ககனஸ்வரூப தர்ஷனேன, அங்கே அந்த அந்த டெசர்ட் சாண்டு மாதிரி, இல்லாட்டா கயறு மாதிரி, இல்லாட்டா வெறும் ஆகாசம் மாதிரி அதுதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டாச்சுன்னா, அதில் வேறு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா எப்படி ஸ்வஸ்ததா வருமோ? ஸ்வஸ்தா பிரசாந்தாத்மா கிருதகிருத்தியோ பவதி யதா. வாஸ்தவமாக இருக்கிறத ஆத்மா தான் இருக்குது, ஆத்மாவில் மனசு உதிக்கிறது, பிரபஞ்சமெல்லாம் தெரியறது. மனசே உண்மை இல்லை, அப்புறம் எங்கே மற்றதெல்லாம் உண்மையாக போகிறது? அந்த மனசு நானுங்கிற ஒரு தாட்டு வர வருது. இந்த நானுங்கிற தாட் என்ன? இதுக்கு தான் இத்தனை ப்ராப்ளம். என்ன இல்லாமல் சொல்கிறோம், எனக்கு அந்த காரியம் இந்த காரியம். உங்கள்கிட்ட கொஞ்சம் சீரியஸாக பேசணும் இல்லையா? அப்புறம் தனியாக போய் பேசுகிறது, அவள் என்னோட இந்த விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்குது, நீங்கள் தான் கொஞ்சம் ஏதோ பண்ணணும். இந்த பகவான்கிட்ட போய் இதை சொல்கிறது, பகவான் என்ன பண்ணுறாரு? ஆமாம், இந்த கேட்குறவன் யார்? யாருக்கு இந்த ப்ராப்ளம்? எனக்கு. இந்த நான் யார்? இந்த நானே போய் ஒரு ஒரு கதையே சொல்லுவா. ஒரு குலாலன், ஒரு குயவன் வந்து பொண்டாட்டியும் அவனுமா ஒரே சண்டை, அட்டி தட்டி நடக்கிறது. எதுக்கு அப்படின்னு அசலாத்துக்காரன் வந்து கேட்டால் சொல்கிறான், இவளோட வீட்டுக்கு நம்மாத்துலேருந்து பால் போகும்னு சொல்கிறாங்க, அதை நான் கொடுக்க மாட்டேன். நம்மாத்து மாடோட பால் இவள் வீட்டுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறேன், கொடுக்கவே மாட்டேன். அதுக்கு தான் சண்டை. இப்போ அசலாத்துக்காரன் சொன்னேன், கொடுத்துட்டு போயேன், அதில் என்ன போச்சு அப்படின்னு. அது எப்படி கொடுக்க முடியும்? என்னோட மாடு, நான் காசு கொடுத்து வாங்கின மாடு பாலெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ இவன் திருப்பி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இப்படியெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கப்படாது அப்படின்னு. நான் அப்படி தான், இவன் வீட்டுக்காரா எனக்கு என்ன உபகாரம் பண்ணினா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இவன் கொஞ்ச நேரம் எல்லாம் உபதேசித்தான், ரொம்ப நேரம் உபதேசம் பண்ணினார் இவாளுக்கு. இப்படியெல்லாம் ராகத்வேஷம் வச்சுக்கப்படாது, நம்ம பாலுக்கு உபகாரம் பண்ணோம், பாலை கொடுத்தா என்ன போச்சுன்னு. இப்போ இவன் அடம் பிடிக்கிறான், அவளும் அங்கேருந்து கத்துறா, எங்கள் வீட்டுக்காராக தானே இவ்வளோ பண்ணினா அது பண்ணினா. கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்தா அசலாத்துக்காரன், வெயிட் வெயிட் வெயிட், உங்கள்கிட்ட மாடே இல்லையே, நீ எந்த மாட்டோட பாலை கொடுக்கறத சொல்கிறேன்? இல்லை நான் வாங்க போகிறேனே அப்படின்னு. வாங்க போறியா? ஆமாம். அதுக்கு உங்கள் பணம் எங்கடா? என்னோடய பையன் இருக்கானே, அவனோட சேலரியில் நான் வாங்க போகிறேன்னு. பையனா? ஒன்றும் பிள்ளையே பிறக்கலையே அப்படின்னு. இப்போ தானே ஏதோ வைத்தியம் சொன்னோம், முன்னாடிக்கு குழந்தை பிறக்காது ஏதோ சொல்லியிருக்கேன், தத்தெடுக்கணுமான்னு பேசின்னு இருக்கியே. இல்லை அது வந்து தானா, அதை பற்றி இல்லாத பிள்ளை, அவன் பெருசாகி சேலரி வேலை கிடச்சி அவனுக்கு சம்பளம் வந்து அதில் ஒரு மாடு வாங்கி அந்த பாலை இவ விட்டு கொடுக்க மாட்டேன்னு சண்டை. இது மாதிரி தான் லௌகிகமாக இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே. இல்லவே சோர்ஸே தொடங்கவே இல்லை இங்கே. இங்கே இந்த ஜீவபாவமே உண்மை இல்லை, இந்த நான்கிற இந்த அகங்காரமே போய், அந்த அகங்காரம் வளர்ந்து ஒரு பெரிய ஃபிக்ஷன் எழுதிவிட்டு அந்த ஃபிக்ஷனில் இருக்கிற கேரக்டர்ஸை பற்றி 2 பேரும் சண்டை போட்டோம். அந்த மூலத்திலேயே தேடி பார்த்தா மொத்தமாக போய் அதை நம்பிண்டா அதுக்குள்ளே இருந்துட்டு நம்மளாம் இருக்கும். இந்த சினிமாவிலாம் சண்டை போடுவோம், இவன் தான் சரி அவன் தான் சரின்னு சண்டை போடுவான்.
கிராமங்கள் அக்ரஹாரங்களெல்லாம் நடக்கும். ஒரு நாளைக்கு 2 மாமிமாராக வாசலில் உட்காந்து, நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரம்மச்சாரி உண்டு, அவர் சொல்லுவார், ரொம்ப சீரியஸாக அப்படியெல்லாம் இருந்தாலும் அவள் நாட்டு பொண்ணை அவள் இப்படி கொலை பண்ணியிருக்கப்படாது அப்படின்னு. யாரும் மாமி நாட்டு பொண்ணை கொலை பண்ணால் இல்லை, இந்த சீரியலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கா. யாரையோ கொலை பண்ணிட்டான்னு இந்த சீரியலை பார்த்துட்டு இருக்கிற டிஸ்கஷன், ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன். இது மாதிரி தான் நான் அதை பண்ணினேன். அப்போது அந்த சீரியல் பேசுகிற மாதிரி தான் நம்மளை பற்றி பேசுகிறது, நம்ம ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறது எல்லாம் கொஞ்சம் சிந்தை பண்ணினா நமக்கே சிரி வந்து மொத்தமாக போய். கந்தர்வ நகரம் யதா அப்படின்னு. கந்தர்வ நகரம்னாக்க ஒரு மேஜிக் ஷோ மாதிரி. இதில் நான் யாருன்னு விசாரம் பண்ணினாலே இந்த இல்லூஷன் கலைஞ்சிடும். இந்த நான்கிறது என்ன, நான்கிறது யாருன்னு விசாரம் பண்ணால் அது பொய். அதான் மரீச்சிகா தோயத்தை போய் பார்த்தா மரீச்சிகா தான் இருக்குது, தோயம் இல்லை. கயரில் பாம்பை பார்த்தா கயறு தான் இருக்குது, பாம்பு இல்லை. ஆகாசத்தில் தூசியை பார்த்தா தூசியும் கலரும் ஒன்றும் இல்லை, ஆகாசம் தான் இருக்குது, ஆகாசமே என்னது தெரியலை. இப்படி அதை தெரிஞ்சுக்கிற போது அப்பாடா இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஸ்வஸ்தா. இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் பரிகாரம் பண்ணுறதுக்கே பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுண்டு இவன் ஸ்வஸ்தமாயிட்டான். அப்படி ஸ்வஸ்தா பிரசாந்தாத்மா, ரொம்ப சாந்தமாயிடுறான். அநாத்ய அவித்யா ஸ்வப்பிரதிபோதரூபேண பிரதிபோதரூபேண அந்யதாகிரகணலக்ஷணேன ச அநாதிகால பிரவృత్తயா தத்துவ அப்பிரதிபோதரூபேண அந்யதாகிரகணலக்ஷணேன ச அநாதிகால பிரவృత్తயா விவிதான் ஸ்வப்னான் பஷ்யந்தः ஜாகரிதஸ்வப்னயோ பிரசுப்தாக இत्यर्थः. அநாதி காலமாக இருக்கிற அவித்யனால் அநாதி மாயையா சுப்தா யதா ஜீவ பிரபுத்தியதே அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைத்தம் புத்தியதே ததா. அநாதி காலமாக தூங்கிட்டு இருக்கான் அந்த ஜீவன், சொப்பனம் பார்த்துட்டே இருக்கு. எழுப்பிவிடும். அந்த சொப்பனத்தில் இருக்கிற கேரக்டர்ஸும் முக்கியமாக நான்கிற அந்த செல்ஃப் கேரக்டருமே சுத்த பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்பாடா பெரிய வேலை முடிஞ்சு போச்சு. சிலப்பெல்லாம் சொப்பனத்தில் பரீட்சை எழுதினா மாதிரியும் மார்க்கு வருமா எதிர்பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா தோத்தா மாதிரியும், ஐயோ நான் நல்ல மார்க்கு கிடைக்குன்னு நினச்சினேனே, தோத்துட்டேனே, இப்படிலாம் நினச்சேன். சட்டுன்னு எழுந்திருந்தா அப்பாடா சொப்பனம். அந்த சொப்பனத்தில் பரீட்சை எழுதின ஆளும் இப்போ இல்லை, அந்த மார்க்கை எக்ஸ்பெக்ட் பண்ணினவனும் இல்லை, மார்க்கு தப்பான மார்க் வந்தவனும் இல்லை. சிலப்பெல்லாம் வேறு விதமாக விசித்திரமாக சொல்லுவாள். அழுது நோக்கான் சொப்பனத்திலேருந்து எழுந்து. என்னாச்சுன்னாக்கா சொப்பனத்தில் அக்பர் சக்கரவர்த்தின்னு பார்த்தானே, எழுந்த சாம்ராஜ்யமே போயிடுத்து. சும்மா ஏதோ சின்னது இல்லை, தூக்கத்துலேருந்து எழுந்ததான் சாம்ராஜ்யம் காணாமல் போயிடுது. பதில் இருக்கிற அக்பர் சக்கரவர்த்தியும் போய் சாம்ராஜ்யமும் போயிடுது. இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் இவன் இங்கே எழுந்திருந்தால் குடிக்க கஞ்சி இல்லை, அங்கே ஆனால் சக்கரவர்த்தியாக இருந்தான் சொப்பனத்தில். இங்கே எழுந்திருந்தால் கஞ்சி கூட இல்லை குடிக்கிறதுக்கு. அப்போது அது மாதிரி நஷ்டமாச்சேன்னு ஒரு துக்கம். இந்த மாதிரி சொப்பனம்தான் இதெல்லாம். அதனால் கிருதகிருத்தியோ பவதி, பிரசாந்தாத்மா, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒன்றும் அடையிறதுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுண்டு அப்பாடான்னு ஒரு ஸ்வஸ்ததை வந்துடுறது. ஸ்வஸ்தா தன்னிலேயே இருக்கான். கிருதகிருத்தியா பிரசாந்தாத்மா பவதி. அதா தத்தர்ஷனார்த்தம், அப்படி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு, உண்மையே தெரிஞ்சுண்டா ஸ்வஸ்ததா வரும், சாந்தி வரும். பை மியர் நாலேஜ் ரெக்கக்னிஷன் யூ வில் பிகம் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அப்படிங்கிற ஒரு வாக்தானம் வேதாந்தம் கொடுக்கறது. அநாத்ய அவித்யா பிரசுப்தாக, அநாதி காலமாக தூங்கின்னு இருக்கியே, ஏன் அந்த தூக்கம் என்னது? தத்துவ அப்பிரதிபோத ரூபேன. இங்கே டிப்பணி தத்துவ பிரதிபோத ரூபேனன்னு இருக்குது, பார்த்துக்கலாம், அந்த பிரிண்டிங் எரர் இருக்குது. தத்துவ அப்பிரதிபோத ரூபேன, தத்துவத்தை தெரிஞ்சுக்காததுனால, அப்பிரதிபோத ரூபமான நித்ரையினால் உத்திஷ்டத ஹே ஜந்தவா, முழிச்சுக்கோ, ஆத்மஜானாபிமுகா பவத, ஆத்மஜானத்துக்கு அபிமுகமாகணும். ஆத்மஜான அபிமுகா பவத. அபிமுகா பவத்தன்னு என்ன? நல்ல வேதாந்த ஸ்ரவணம் பண்ணணும்.
வேதாந்த மனன நிதித்தியாசனம் பண்ணணும். ஆத்மஜான பிரார்த்தனையோட இதெல்லாம் பண்ணணும். அபிமுகாபவத ஜாகிரத அஜ்ஞான நித்ராயாக கோரரூபாயாக சர்வானர்த்த பீஜபூதாயாக க்ஷயம் குருத்த. இந்த அஜ்ஞானத்தோட டேஞ்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும். The damage that it can do to you, when you become aware of it, then the decision comes to wake up from it. And the ignorance, அஜ்ஞானம் எவ்வளோ ரிஸ்கி, எவ்வளோ டேஞ்சரஸ் தெரிஞ்சுன்னுட்டானா, அந்த அஜ்ஞானம்ங்கிற நித்ரையை, தூக்கத்தை தவிர்க்கிறதுக்கு நிச்சயம் பண்ணுறான். க்ஷயம் குருத. ஆத்ம ஞானம் இல்லாட்டா அப்பிராப்த அசேஷ புருஷார்த்தா பிராப்த அசேஷ அனர்த்தா. பரம புருஷார்த்தம் அடையவும் இல்லை, எல்லா அனர்த்தமும் வந்துடுத்து. ஆத்மாவை தெரிஞ்சிக்காத ஒரே ஒரு தோஷத்துலேருந்து. அதனால் பெரிய தோஷம், பெரிய பாபங்கிறது என்ன? தன்னை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுங்கிறது தான் பெரிய பாபம். அதை விட அதுலேருந்து தான் சகல பாபங்களும் வருது. அதனால் தஸ்ய க்ஷயம் குருத்த, தஸ்யாக க்ஷயம் குருத்த, நித்ராயாக க்ஷயம் குருத்த. கதம்? பிராப்பிய உபகம்ய வரான் பிரகிருஷ்டான் ஆச்சாரியான் தத்துவவிதா. அவித்யா ஹி சர்வானர்த்த பீஜபூதா காமகர்மாங்குரத்வாரேணேதி பாவः. அத்ர பீஜசப்தேன உபாதான காரணம் கிருண்ணந்தः. சர்வ அனர்த்தங்களுக்கும் பீஜம். எல்லா அனர்த்தமும் இந்த அவித்யிலேருந்து வருது. இந்த ஃப்ரம் இக்னரன்ஸ் கம்ஸ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். அதனால் அந்த அஜ்ஞானத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு நிச்சயம் பண்ணிக்கோ. பாகவதத்தில் அந்த மத்ஸ்யாவதார ஸ்துதி உண்டு, ரொம்ப நல்லா இருக்கும். அதில் அந்த பகவானை குருவா ஸ்துதி பண்ணுறான் அந்த சத்யவிரதன்கிற ராஜா. நான் சட்டுன்னு ஞானத்தை கொடுத்துட்டார், ஒரு மீன் ரூபத்தில் ஞானம் கொடுத்துட்டார். அப்போது அந்த குருவை பார்த்து சொல்கிறார், எத்தனையோ காலமாக இருக்கிற அவித்யை, அதனால் ஆத்ம ஜானம் மறைக்கப்பட்டு நான் கர்த்தா போக்தான்னு நினச்சின்னு ரொம்ப சஃபர் பண்ணிவிட்டேன். அதுலேயும் இப்படி தான் எல்லாம் பிரளயமாகிறது, பிரளய காலத்தில் தான் அந்த மீன் வருது அப்படியெல்லாம். அப்போ அந்த பிரளயம் எல்லாம் என்னென்னா எல்லாம் அழிஞ்சு போகிற மாதிரி ஒரு தரிசனம். நம்ம தானே இந்த பிரளயம்ங்கிறது எப்போதான் வரணும்னு இல்லையே, நம்ம மரணம் வந்தாலே போகும். அப்போ நம்மளை பொறுத்தவரை பிரளயம் ஆகிடுது. நம்ம எல்லாம் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் வேஸ்ட்டு. நிறைய பேருக்கு லேட்டர் டேஸில் புரியுறது, என்னெல்லாமோ பண்ணி சம்பாதிச்சு பிள்ளைக்குன்னு சேர்த்து வச்சேன். அப்புறம் பிள்ளை அமெரிக்காவில் போய் ஒரு மாதம் வாங்கின சம்பளம் இந்த அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து வேலை பண்ணி 35 வருஷம் சம்பாதிச்சு வச்சதை விட மேலேயாக இருக்குது. அவன் சொன்னால் இது ஒன்றும் எனக்கு வேண்டான்னுட்டான். இந்த மாதிரி நிறைய கேசஸ். அந்த அப்பா ஒருத்தர் சொல்லவே சொன்னார், இதுக்கு நான் ராமநாமம் ஜெபிச்சுட்டு இருந்தேன்னா புண்ணியமாவது கிடச்சிருக்கோம் அப்படின்னு. இதுக்குன்னு பகலாக டென்ஷன் அடிச்சுன்னு அதை பண்ணினேன் என்னவோ பண்ணினேன், அர்த்தமே இல்லாமல் போயிடுது. லைஃப்பை வேஸ்ட்டு பண்ணினேன், சத்சங்கத்திலையாவது ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு அப்போ தோணும். அதனால் பிரகிருஷ்டானாச்சாரியான் தத்துவவிதா தத்துவவிது உபசத்திபூர்வகம் சம்பாதிதா ஹி வித்யா அவித்யா நித்ரா அபனோதன க்ஷமா நான்யா இது கீதாபாஷ்யம். தத்துவத்தை உணர்ந்தவன் தத்துவவித். அந்த தத்துவஞானம் வந்தவன்கிட்டேருந்து தான் இந்த வித்தியைக்கு வீரியம் இருக்கும். ஒரு காலேஜில் எல்லாம் வேதாந்தம் படிக்கிறான், அது ஒன்றும் பெரிய பிரயோஜனம் ஆக மாட்டேங்கிறது. அப்போது அதுக்கு தான் சமாதின்னு பேருன்னு கொடுத்து வாசிஷ்டம். தத்துவாத்மபோத ஏவைஹ சர்வாஷா திருணபாவகா புரோக்த சமாதி சப்தேன நது தூஷ்ணீம் அவஸ்திதி. தத்துவாத்மபோதத்துக்கு தான் சமாதின்னு பேர், தத்துவஜானத்துக்கு தான் சமாதின்னு பேர். அப்போது அந்த மாதிரி தத்துவஜானம் சம்பாதிச்சு சமாதி நிஷ்டனாக இருக்கிற ஒரு மகாபுருஷனை
அணுகி அவர்கிட்டேருந்து இந்த அறிவு வந்தால் தான் நமக்குள்ள அந்த அறிவுக்கு வீரியம் இருக்கும். அவர் ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அதனால் சர்வானர்த்த பீஜபூதாயாக க்ஷயம் குருத வரானாச்சாரியான் பிராப்பிய க்ஷயம் குருத தத்துவவிதா ஆச்சாரியான்னு தத்துவவிதா எல்லாம் பகுவச்சனத்தில் போட்டிருக்கார். சாதாரணமாக வைராக்கியம் ஒரு குருகிட்ட தான் போவான். ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஜென்ரலி பார்த்து தானா உபாசனைக்கு ஒரு குரு, சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ஒரு குரு, வைராக்கியத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு ஒரு குரு, இந்திரிய நிகிரக விஷயத்தில் ஒரு குரு. சம்டைம்ஸ் சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம பல பேர்கிட்ட அந்த ஞானம் முக்கியமாக இவனுக்குள்ளே விளக்கேற்றுறது ஒரு ஆச்சாரியனாக இருக்கலாம், அவர் தான் முக்கியமாக குரு. ஆனால் பல இடத்துலேருந்து கற்றுண்டு உபாதியில் இருக்கிற தோஷ நிவர்த்திக்கெல்லாம் கற்றுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் பல பேர்கிட்டேருந்து. இது பாகவதம். அதனால் தத்தாத்திரேயர் சொல்கிறார், நஹி ஏகஸ்மாத் குரோஹோ ஞானம் சுஸ்திரம் சியாத் சுபுஷ்கலம் பிரம்மைத்தது அத்விதீயம் வை கீயதே பகுதர்ஷிபிஹி. ஒரே குருக்கிட்டேருந்து வந்த ஞானம் ஸ்திரமும் புஷ்கலமுமாக சிலப்போ இருக்காது. அதனால் அந்த அந்த ஞானம் முக்கியமான ஆத்ம ஞானம்ங்கிறது ஒரு குருகிட்ட தான். ஆனாலும் உபாசனைக்கும் இந்திரிய நிகிரகத்துக்கும் எல்லாம் எங்கேருந்தெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கேருந்தெல்லாம் ஓப்பனாக இருக்கணும். இவனை பூர்ணம் பண்ணிக்கிற மாதிரி இவன் பல விஷயங்கள் பல பேர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டி இருக்கும். அதனாலேயும் சொல்லலாம். இல்லாட்ட தத்துவவிதான தத்துவஞானிகளாக இருக்கிறவாளோட ஒரு சங்கம் இவனுக்கு கிடைக்கும், சத் சங்கம் கிடைக்கணும். அப்படி இருக்கிறவாள்கிட்ட படித்து இந்த அவித்தியை இல்லாமல் பண்ணணும். இல்லாட்டா இது சுயமேவ படித்து சொந்தம் புத்தியினால் பிரயோகம் பண்ணி பலிக்காது. இப்போ மெடிக்கலி பார்த்தா கூடயே நமக்கு ஒரு வியாதியெல்லாம் வந்ததுன்னா யாரோ இந்த மருந்து சாப்பிட்டா எல்லோரும் மற்றவாளுக்கு மருந்து கொடுப்பான். அப்சர்வ் பண்ணியிருக்கல, எல்லோரும் மற்றவாளுக்கு மெடிக்கல் அட்வைஸ் கொடுப்பா, மெடிக்கலில் எல்லாம் மருந்து கொடுப்பா. ரொம்ப ரிஸ்கி காரியம். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வராது. ஆனால் ஒரு தெரியும் அப்படின்னு நமக்கு ஒரு ராமகிருஷ்ணர் சொல்லுவார், அது இந்த ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிற ஒரு இடத்துல போனால் நம்மளுக்குள்ளே ஒரு விசுவாசம், ஒரு ஸ்ரத்தை வரும். அவளுக்கு தெரியும், ஷுவர். அதுதான் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். அது ராமகிருஷ்ணர் அவரோடான விதத்தில் ஒரு ஜோக்காக சொல்கிறார். அவர் அவள் ஊரில் இப்போ நீங்கள் இப்போ போனால் கூட கமார்புக்கூரில் ஒரு குளம் இருக்குது, விஷாலாட்சின்னு பேர் அந்த குளத்துக்கு. அந்த குளத்துக்கரையில எல்லோரும் ரெண்டுக்கு போயிடுவான். அதாக அவர் திருஷ்டாந்தம் கொடுக்குறார். அப்போ எல்லோரும் சொன்னால், யார் சொன்னாலும் கேட்கல. லாஸ்ட்டில் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட போலீஸ் ஒரு போர்டு போட்டாலும், இங்கே போனால் தே வில் பி பனிஷ்ட் அப்படின்னு. அப்புறம் யாருமே பயந்துன்னு போகலையாம். அத்தாரிட்டி சொன்னால் தான் விலை இருக்குங்கிறது. இதுக்கு போய் அந்த திருஷ்டாந்தமாக தோணும் நமக்கு. பட் அவர் அந்த தனி கிராமம், அந்த கிராமத்து சுபாவம் அது மாதிரி. ஈஸ்வரன் அதிகாரம் கொடுத்தா தான் அவள் சொல்கிறத மற்றவா கேட்பா அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். லைக் சும்மா எல்லோரும் குருவெல்லாம் ஆகிட முடியாது, ஈஸ்வரன் அதிகாரம் கொடுக்கணும். அந்த ஈஸ்வரன் அதிகாரம் கொடுக்கறது என்னென்னா பிராமாணிகாச்சாரியனாக இருக்கணும்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸ்ருதி பிரமாணம் இருக்கணும், அவனில் பிரம்மனிஷ்டம் இருக்கணும், தியாகம் இருக்கணும். இதெல்லாம் பகவத் பாதாலும் அந்த லக்ஷணங்கள்லாம் சொல்கிறா. ஸ்ரோத்ரியா அவ்ரஜினா ஸ்ரோத்ரியஸ்ய ஜாகாமஹ தஸ்ய இப்படின்னு ஸ்ருதி திருப்பி திருப்பி சொல்கிறது இல்லையா, லக்ஷணம் சொல்கிறத. அவன் ஸ்ருதி ஞானம் இருக்கணும், அகாமஹத்தனாக இருக்கணும்னு. அவனுக்கே ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குன்னாக்கா அவன் நம்மளை எப்படி கரையேற்ற முடியும்? அதனால் ஸ்ரோத்ரியஸ்ய அவ்ரஜினஸ்ய, ஸ்ரோத்ரியோ அவ்ரஜினோ அகாமஹதோ யோ பிரம்மவித்தமஹ பிரம்மண்யுபரத சாந்தோ நிரிந்தன இவானலஹ அஹைதுகதயா சிந்து பந்து ஆனமதாம் சதாம். இந்த குரு இஸ் த ரியல் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட். பந்து ஆனமதாம் சதாம். அவனுக்கு சரண்டர் பண்ணுற, சரணாகதி பண்ணுறவா விஷயத்தில் அவன் பொறுப்பு. ஆனால் என்னெல்லாம் இருக்குது அவர்கிட்ட?
ஃபஸ்ட்டு லக்ஷணம் வந்து ஸ்ரோத்ரியா. இந்த உபனிஷத்து கொடுக்கக்கூட வித்தியையை கொடுக்குற குருவாக இருக்கணும். அது ரொம்ப அடம் பிடிச்சார் அவர். ஏன்னாக்கா இல்லாட்டா இப்போ பார்த்தா நிறைய குரு இருக்கா, என்னெல்லாமோ சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு தரிசனம் வந்தது, அப்படி தரிசனம் வந்து நாங்கள் இப்படி ஒரு யோகா வச்சுருக்கோம் நிறைய பேர் சொல்கிறா. அண்ட் தே ஆர் டூயிங் சம் ஹெல்ப் ஆல்சோ. பட் இது பரமார்த்தமான பிரயோஜனம் உண்டாகாது. அதனால ஃபஸ்ட்டு லக்ஷணம் வந்து ஸ்ருதி சொல்லக்கூடியதான இந்த வித்யை, இந்த வேதாந்த ஞானம் அங்கே இருக்கணும். அவ்ரஜினஹா, அவாகிட்டே நிறைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்து கொடுத்தானா, அவளுக்கே நிறைய தோஷங்கள்லாம் இருந்து கொடுத்தானா ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஒருத்தர் சொன்னார், ஒரு டீச்சர்கிட்ட போய் இருந்து ஏதோ படிக்க போனால் ஸ்கூல் படிப்பு அத்தியாத்ம வித்தியில் அந்த டீச்சர் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ இந்த பையன்கிட்ட கேட்டால், என்ன பண்ணினேன் நீ இப்படி தோத்துட்டு வந்திருக்கியேன்னு. ஆமாம், வாத்தியாருக்கு மூக்குப்பொடி வாங்கி கொடுத்தே வாழ்க்கை போயிடுத்து. இதுதான் வேலையாம். அங்கே போனால் அவர் போய் வாங்கிட்டு வாடான்னு அனுப்பிவிட்டு வரோம். அப்போ இதுவே வேலையாக போயிடுச்சு. அப்போது ஒன்றும் படிக்கலை. அந்த வாத்தியார் இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா சொல்லுவார், காய்கறி வாங்கிட்டு வா சொல்லுவார், இதை வாங்கிட்டு வா சொல்லுவார். இதுதான் நடக்கிறதே தவிர ஞானோபதேசம் ஒன்றும் நடக்கலை. அதனால் அவர்கிட்ட நிறைய தோஷங்கள் இருந்ததானே, அந்த தோஷங்களுக்கெல்லாம் நம்ம ஆளாயிடுவோம். அகாமகதா, அவருக்கு ஆசை இருந்தானா, அவருக்கு நம்ம இந்த சிஷ்யன்ட்டேருந்து பணம் கிடைக்கணும், இல்லாட்டா வேறு ஏதாவது பெனிஃபிட் உண்டாகணும்னு ஆசை இருந்ததானா பிரயோஜனப்படாது. பிரம்மவித்தமஹா, பிரம்மத்தை தெரிஞ்சின்றவனாக இருக்கணும், அதில் பிரம்மவித்தமனாக இருக்கணும். உபரதா, ஜனகர மாதிரி இருக்கப்படாது. இது சம்பிரதாயத்துக்கு சொல்கிறோம். ஜனகர்கிட்டையும் ஞானோபதேசம் நடக்க எல்லாம், ஆனால் அவருக்கு டைம் இருக்காது. இஸ் ஸோ பிஸி தட் ஹீ கேனாட் பி அவைலபிள் டு யூ. அவர் ராஜா, நிறைய காரியங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. கிருஷ்ணன்கிட்ட கூட போய் நமக்கு போய் யுத்த பூமியில் தேரில் உட்காந்தா கீதை காக்க முடியும்? நமக்கு சௌக்கியமாக எல்லாம் கிடைக்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்போது பிரம்மணி உபரதா, அந்த பிரம்மத்திலேயே உபரதனா, உபரத்தினாக்கா சரிக்கும் என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா சன்னியாசியாக இருக்கணுங்கிற. இந்திரியங்கள்லேருந்தெல்லாம் விட்ரா பண்ணி விவகாரம் இல்லாமல், ஒரு கர்மா இல்லாமல் பலவித கர்மானுஷ்டானங்கள் பண்ணின்னு இருக்கிறவராக இருக்கப்படாது. உபரதா சாந்தா, அவர்கிட்ட சாந்தி இருக்கணும். நிரிந்தன இவானலகா, இந்தனம் இல்லாத அக்னி மாதிரி இருக்கணுமா. இந்தனம்னாக்கா சிலிண்டரில் கேஸ் இருந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சாலும் டேஞ்சர் இருக்குது. அதுபோல் இவாளுக்குள்ள வாசனைகள் இருந்ததுனா வெளிப்படையாக என்னெல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் ரிஸ்க் ஆக்கும். நிரிந்தன இவானலகா அஹைதுக தயா சிந்துகு, காரணம் எதுவும் இல்லாமல் கிருப்பை பண்ணுறவராக இருக்கணும். பந்துரானமதாம் சதாம், அந்த சரணாகதி பண்ணினவாளுக்கு உத்தம பந்து. இவ்வளவும் லக்ஷணம் சொல். அப்படி இருக்கிறவருக்கு வரானு ஸ்ரேஷ்டானு அப்படின்னு ஸ்ருதிக்கு அர்த்தம் பண்ணினார். பிராப்பிய வரானு நிபோதத, நல்ல ஸ்ரேஷ்டனாக இருக்கிற அந்த ஆச்சாரியன் தத்துவஞானி தத்துவவித்த போய் ததுபதிஷ்டம் சர்வாந்தரமாத்மானம் அகமஸ்மி இது நிபோதத அவகச்சத. அவர் உபதேசம் பண்ணக்கூடிய ஆத்மாவை ஏதோ விஷயம் மாதிரி புரிஞ்சுக்காமல் அகமஸ்மி, அதுதான் என்னோட ஸ்வரூபம், அதுவே நான்ங்கிற சாட்சா்காரம் வர்ற வரைக்கும் பரிசிரமம் பண்ணு. அவர் என்ன ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணுறாரோ அந்த ஆத்மா நானாக்கும், அதுவே என்னோட ஸ்வரூபம். அப்படி அனுபவ பர்யவசானம் ஞானம் சம்பாதயத இத்தியர்த்தா. அந்த அனுபவம் வரைக்கும் போகக்கூடிய ஞானம், அனுபவ பர்யவசானம் ஞானம் சம்பாதயத, அனுபூதி பர்யந்தம் இருக்கிற ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இத்தி சம்பாதயத இத்தியர்த்தா. அகமஸ்மி இது நிபோதத நஹி உபேட்சிதவ்யமிதி ஸ்ருதி அனுகம்பயா ஆக மாதృவது. ஒரு அம்மாவை மாதிரி, மாதృவது ஒரு அம்மாவை மாதிரி உபனிஷத்துங்கிற அம்மா சொல்கிறா, வேஸ்ட் பண்ணிவிடாதே லைஃப்பை, இந்த ஒரு காலை கேட்காம விட்டுவிடாதே, இது ரொம்ப டேஞ்சரஸ், இதுலேருந்து நீ எல்லாம் தப்பிச்சுக்காமல் நீ விட்டுவிடாதே. நஹி உபேட்சிதவ்யமிதி ஸ்ருதி அனுகம்பயா ஆக மாதృவது. கருணையோட கிருபையோட அம்மா போல சொல்கிறா. அதிசூக்ஷ்ம புத்தி விஷயத்வாது ஞேயஸ்ய, இந்த தெரிய வேண்டிய அறிவு
அதீவ சூக்ஷ்மமான புத்தியினால் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அனன்யனான ஆச்சாரியனால் சொல்லப்படணும், ஆத்ம தரிசன பிரார்த்தனையோடு கேட்கணும், ஸ்ரத்தையோடு கேட்கணும், சாதனா சந்துஷ்டே சம்பத்தியோடு கேட்கணும், பக்தியோடு கேட்கணும். ஸ்ரத்தையா, உபனிஷதா, பக்தியா, இப்படியெல்லாம் சொல்கிறது. இப்படி எல்லாத்தோடையும் கேட்கணும். அப்படி கேட்டுதானா தான் அது அனுபவ பர்யவசானமாகும். அனுபவம் என்ன? சம்சாரஸ்ய அத்தியந்த உபரமலக்ஷணம் ஞானம். உபரமஹா, எல்லாத்துலேருந்தும் ஃப்ரீ ஆகிறவன் இவன். அந்த ஃப்ரீடம் தான் அதோட ஞானம் இஃபெக்ட் ஆச்சுன்னு அர்த்தம் இல்லையா? பகவான் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுப்பார். ஞானம் வந்து தானே தெரியணும் உனக்குன்னு. அதுக்கு என்ன திருஷ்டாந்தன்னா, இவெல்லாம் ரமணாசிரமம் கீழே தொடங்கினப்போ எல்லாம் பிட்சை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவான். அப்போ பிக்ஷாந்தம் எப்படி எப்படியோ இருக்கும், வயருக்கு கெடுதல் வரும். அதனால் எல்லாருக்கும் வாரத்தில் ஒரு நாளைக்கு கடுக்கா கொடுப்பான். அந்த கடுக்கா கொடுத்துட்டு போய் எல்லாரையும் பார்த்துட்டு வர சொல்லுவான். பகவான் பார்த்துட்டு வர சொல்லுவான். எல்லாருக்கும் அது இஃபெக்ட் ஆனால் தான் கடுக்கா உள்ளே போனது பலம். அது உள்ளே போச்சுனாக்கா அது இஃபெக்ட் ஆகணும். இந்த இஃபெக்ட் ஆனது தான் பலம். அப்போது ஒரு சேஷு ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். சேஷு ஐயர் தான் நினைக்கிறேன். குஞ்சு சுவாமிகிட்ட போய் பார்த்துட்டு வர சொன்னால் குஞ்சு சுவாமிக்கு இங்கிலீஷ் தெரியாது. திரும்ப வந்து குஞ்சு சுவாமி சொன்னார், பகவான் இந்த சேஷு ஐயர் ஏதோ இங்கிலீஷ் பாட்டு பாடின்னு இருக்கார் அப்படின்னா. எங்கேயோ மலை மேலே என்னடா பாடுறார் டாலாம் சொல்ல மாட்டார். என்ன பாடுறாருன்னு கேட்டிருக்கார் பகவான். அவர் ஏகசந்த கிராகி குஞ்சு சுவாமி. இங்கிலீஷ் தெரியாட்டாலும் என்ன சத்தம் காட்டாலும் அப்படியே பிடிச்சின்னு விடுவார். என்ன பாடுறாரு? ஈசி ஈசி சார் அப்படின்னு பாடுறாரு. ஈசி சார்னு பாடுறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ஐயே அதி சுலபம்ங்கிறது இங்கிலீஷில் பாடின்னு இருக்காரு. கடுக்கா பலிச்சு கொடுத்துன்னு அர்த்தம் அப்படின்னா கடுக்கா பலிச்சு கொடுத்தேன். அப்போ அதுபோல் இந்த அறிவு பலிச்சு கொடுத்தானா உபரமணம் வரணும். அங்கே அந்த உபரமணம் வரணும். அந்த சாமவேதத்தில் வந்து சொல்லுவா, அது அந்த உபரமணம்னு ஒரு வாக்கியம் சொல்லி சாமம் சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும். அதில் அது உபரமணம் அல்ல எக்ஸாக்ட்லி, அது மாதிரி வரும். ரொம்ப அழகான அந்த உபரதி தான் இதோட லக்ஷணம். ஞானம் பலிச்சு கொடுத்துங்கிற லக்ஷணம் என்னென்னா அவன் ஸ்வஸ்தமாயிட்டான். ஸ்வஸ்தா பிரசாந்தா கிருத்தகிருத்தியா எல்லாம் சொன்னார். அப்போ அடான்னு பார்த்தாலே ரிலாக்ஸ்டாக திருப்தியாக இருக்கான். பண்ண வேண்டியது பண்ணிவிட்டேங்கிற ஒரு பாவம். கிருத்தகிருத்தியா சாந்தா, சாந்தி வந்துடுத்து. இது அடையலை அதை அடையலை ஏதோ ஆகணும் பண்ணணுங்கிற கொந்தளிப்பு ஒன்றும் இல்லைன்னா ஞானம் பலிச்சிருக்குன்னு அர்த்தம். டிஸ்டர்பன்ஸ் இல்லை, ஒரு பர்டர்பன்ஸ் இல்லை, ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தோணலை. குறையொன்றும் இல்லைங்கிறோமே, அந்த குறையில்லாத ஒரு நிலையை ஃபீல் பண்ணுறது பகவான் சொல்கிறாரு. எனக்கோர் குறை உண்டோ அப்படின்னு கேட்குறார். குறையொன்றும் இல்லை, எனக்கோர் குறை உண்டோ. அதனால் கிமிவ சூக்ஷ்மா புத்திரிதி உச்சதே. சுரஸ்ய தாரா அக்ரம் நிஷிதா தீக்ஷ்ணீகிருதா துரத்தையா துக்கேன அத்தியோ யஸ்யாக சா துரத்தையா யதா சா பத்பியாம் துர்கமனியா. ஒரு வாளோட எட்ஜு மாதிரி நடக்கிறதுக்கு கஷ்டம். அது மேலே எப்படி நடக்கிறது? ஒரு ரேசர்ஸ் எட்ஜுங்கிற அந்த ரேசர்ஸ் எட்ஜில் போகிற மாதிரி அது மாதிரி கஷ்டம். ததா துர்கம் துஸ்சம்பாத்தியம் இத்தியேதத் பதா பந்தானம் தத் தம் ஞானலக்ஷணம் மார்க்கம் கவயா மேதாவினா வதந்தி. அந்த அறிய வேண்டிய விஷயம் ரொம்ப சூக்ஷ்மமானதுனால ரேசர்ஸ் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்கிறா அபிப்பிராயா. இன்னொரு அர்த்தம் என்னென்னா, அறிவெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். அந்த அறிவை வச்சுட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டில் இருக்கணுமே, அதில் தியாகத்தால் தான் இருக்க முடியும். இந்த ஹோல் பொசிஷன் சேஞ்ச் ஆகிடும். இந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனில் வரபோது லோகத்தில் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் யூ ஹாவ் டு இன்டர்ஃபியர் அண்ட் டூ. ஸ்பிரிச்சுவலி பார்த்து தானே வேர்ல்டுலேயே நமக்கு தெரியும், இன்டர்ஃபியர் அண்ட் டூ அண்ட் யூ கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ். நடந்துகிட்டே இருக்கும். இது அதுதான் முடியடி காணா முடிவிடு தன்னை நேர் முடிவிட கடனிலை அருணாச்சல மாதிருவதுன்னு சொன்னார். இப்போது அதே பகவான் சொல்கிறார், அம்மா போல அன்னை நேர் முடிவிட கடனிலை. இதுக்கு ஒரு முடிச்சு, இந்த முடிச்சு அவுத்து
எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கொண்டு வரணும், ஒரு ஃபுல் ஸ்டாப். அதை முடித்து அவுத்து விடணும். அந்த முடித்து அவுக்கிறது என்ன? அஜ்ஞான ஹிருதய கிரந்தியை இல்லாமல் பண்ணணும், ஜீவபாவத்தை இல்லாமல் பண்ணணும். அது அருணாச்சலேஸ்வரர்கிட்ட பகவான் சொல்கிறார், முடி அடி காணா. வெளியில் தேடி பார்த்துட்டு வந்து காணும். பிரம்மா மேலே போனார், விஷ்ணு கீழே போனார்லாம் அண்ணாமலையார் கதை. மேலே ஹம்சமாக தேடின்னு போனார், கீழே வராகமாக தேடின்னு போனார், ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் உள்ள ஆத்ம தீபமாக பிரகாசித்தார் ஈஸ்வரன் அப்படின்னு கதை. அதுதான் இங்கே விஷயம். இது ரொம்ப கஷ்டம். ஏன்? வெளியில் என்ன தேடினாலும் கிடைக்காது. ரொம்ப ஈஸி. ஏன்? நித்தியசித்தமான வஸ்து. இந்த நித்தியசித்தமான வஸ்துவை வச்சுண்டு டூயிங் அண்ட் கெட்டிங் வேர்ல்டில் யூ ஹாவ் டு லிவ். இப்போ ஈஸியஸ்ட் என்னென்னா ஒன்றும் பண்ணாமல் ஃப்ரீயாக சுதந்திரமாக பரமஹம்ச தர்மத்தை எடுத்துக்கிறவன் ஃப்ரீ ஆகிடுவான். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த பரமஹம்ச தர்மம் சன்னியாசாசிரமெல்லாம் சொல்கிறாலே, தட் இஸ் த மோஸ்ட் சிம்பிள் சொல்யூஷன் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ். பட் அது எல்லாராலையும் முடியாது. ஏன்னா அது எப்படி, அது ரொம்ப கஷ்டமாக தோன்றுறது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி காட் இன் சம் நெட். அதுலேருந்து வெளியில் எல்லாராலையும் வர முடியாது. ஈஸ்வரனாக கொண்டு வந்தால் தான் உண்டு. அப்போ என்ன பரிகாரம்? அதுக்குள்ளேயே இருந்துட்டு இதில் இருக்கணும். அப்போ என்ன ரேசஸ் அடிச்ச மாதிரி இருக்குது. இந்த வாழ்த்தலையில் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் போகப்படாது, அந்த பக்கம் போகப்படாது. நடந்து இந்த ரோட்டில் வெளியில் வந்துடணுமே. இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ என்னோ காட்டுறா. அதில் வந்து பார்த்துட்டு வந்து ஒரு குழந்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மேலே இப்படி பிரிட்ஜு மேலே நடக்கிற மாதிரி இப்படி நடந்து பேக்குக்கு திரும்பி பார்த்தா பேக்கில் அதல பாதலமாக இருக்குது. அதனால் காலை பேக்குக்கு வைக்க முடியாது. அப்படி ஒரு ஷோ. காலை பேக்குக்கு வச்சா இந்த பக்கம் பெரிய பாதாளமாக இருக்கும். முன்னால் நடக்கிற வழியில் பார்த்து தானே இந்த பக்கம் தீ, இந்த பக்கம் என்னென்னமோ பெரிய ரிவர், ரோரிங் ரிவர். பின்ன போனால் பாம்பு, என்னெல்லாமோ தெரியுமாம். ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை, எங்கே வேணால் காலை வைக்கலாம். ஆனால் இவனுக்கு பொறுத்த வரை இதெல்லாம் தெரியும். ரஜ்ஜு சர்ப்பம் எல்லாம் எக்ஸாம்பிள்லாம் பழைய எக்ஸாம்பிள். இன்றைக்கி இவா கொடுக்குற எக்ஸாம்பிள் பார்த்தா, இவன் அந்த பாம்பு மேலே காலை வச்சாலும், நெருப்பில் காலை வச்சாலும், அந்த பெரிய கடலில் காலை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. பேக்குக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த ஷோ இவனுக்கு அப்படி காட்டும். அதனால் இவன் நடுங்கிண்டு போய் ரொம்ப அந்த பெரிய சின்ன ரோடு, அந்த ரோட்டில் கால் இந்த பக்கம் சறுக்கினா இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் சறுக்கினா அந்த பக்கம் போகும். அந்த நடக்கிற இடத்துலையும் வழுக்க கூட செய்யாது, வழுக்கிற மாதிரி தோணும் அம்மா இவனுக்கு. இதை யாரோ வேதாந்திகள் தான் பண்ணியிருப்பா போல் இருக்குது இந்த மாதிரி ஷோவை. சுரஸ்யதாரா நிஷிதா துரத்தையா, எனக்கு அது கேட்டதுலேருந்து இந்த மந்திரம் தோணின்னு இருக்குப்போ. ஏன்னா அதில் அப்படி நடந்து அந்த எண்டுக்கு போய் அப்பாடா அப்படி தோணும். அப்படி தோன்றதுக்கு அதுக்கப்புறம் ஹீ லுக்ஸ் அட் ஹிம்செல்ஃப் ஆஸ் எ பஃபூன். ஒன்றும் இல்லாததுக்கு நான் இவ்வளோ பாடுபட்டேனா, என்ன பயம், டென்ஷன், பிபி எல்லாம் ஏறி எல்லாம் ஆகிட்டு ஏதோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் அச்சீவ்டு அப்படின்னுட்டு இப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, என்ன வேர்ல்டு கப் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சொப்பனம். அது மாதிரி வேர்ல்டு கப்பு வாங்கின மாதிரி என்னென்னமோ கிடச்சிது, ஒன்றும் அர்த்தமே இல்லை அப்படின்னு அப்புறம் பார்த்து பகவானே சொல்கிறார். பெரிய எல்லாம் ஆனதுக்கப்புறம் தன்னோட அட்டைன்மெண்ட்டை பார்த்து சிரிப்பான். இதுக்கு போயா நான் படாத பாடுபட்டேன், இவ்வளோ சிம்பிள் சரளமான வஸ்து. ஆனால் அது அப்போது சுரஸ்யதாரா, இந்த ஸ்னெயில் இருக்கே, நத்தை தானே சொல்லுவோம் தமிழில் அதுக்கு. அது வந்து இந்த பிளேடுக்கு மேலே நடக்கும், பார்த்துருக்கீங்களா? பிளேடுக்கு மேலே வச்சா கூட பட்டுக்காமல் நடக்கும். அது லௌகிகமான வாழ்க்கைக்கு நடுவில் இருக்கிற போது இது மாதிரி தான். அதுதான் சுரஸ்யதாரா நிஷிதா துரத்தையா துர்கம்பதஸ்தத் கவயோ வதந்தி. அப்போ அந்த ட்ராவலிங் வந்து கருடன் மாதிரிலாம் போக முடியாது, இந்த ஸ்னெயில் மாதிரி தான். மெதுவாக யூ கேனாட் ஹரி ஓம் கிடையாது எங்கே, வெரி ஸ்லோ. வாரியார் சொல்லுவார், அம்படையானும் பொண்டாட்டி இருக்கா, பொண்டாட்டியோட பேர் சுலோச்சனா, ஹஸ்பண்ட் பேர் ஹரிஹரன். அவர் ஹரிஹரன், ரொம்ப ஹரி. இந்த அம்மா அல்லாட்டாலே மெதுவாக, இவர் வந்து பிரியம்மா சுலோ அப்படின்னு கூப்பிடுறோம். அது மாதிரி ஸ்லோவாக தான் போக முடியும், ஃபாஸ்ட்டாக போக முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். யூ கேனாட் ரஷ்.
ஏன்னா வேர்ல்டில் அப்படி தான் அது பிளேடு மேலே நடக்கிற மாதிரி இது பண்ணணும் அது பண்ணணும், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, அவசானம் இதுக்கு ஒரு பரியவசானம் வரும். எங்கே பரியவசானம் வரும்? என்ன தலைக்கு மேலே போனால் சாண் போனான்னா முழம் போனானாங்கிற மாதிரி போடா போங்கிற மாதிரி ஒரு விரக்தி இவருக்கு வரத்த கர்மா பலிச்சு கொடுத்துன்னு அர்த்தம், சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுது. அங்கே தான் இவனுக்கு தைரியம் வருது. அந்த தீராணாமேவ கரதலகதா முக்தி, அந்த இடத்துல தான் இவன் முக்திக்கு பாத்திரமாகறான். முக்தேர் பாஜனம் அப்படின்னு சிவானந்த லஹரியில் வரும். முக்தேகே பாஜனம், ஸ்ரீகரம் முக்தேகே பாஜனம் அப்படின்னு. ஆத்யா வித்யா ஹிருத்கதா நிர்கதாசீத், வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா त्वत्प्रसादात्, சேவே நித்யம் ஸ்ரீகரம் त्वत्पदाब्जं, முக்தேர் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌலே. அந்த பகவானை பார்த்து, ஹே ராஜமௌலே, உன்னோட கிருப்பையினால் ஆத்யா அவித்யா ஹிருத்கதா நிர்கதா, ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த அவித்யா அனாதி காலமாக இருக்க அழகான ஸ்லோகம் நமக்கு கரெக்டாக இடத்துல எடுத்து கொடுத்தது. ஆத்யா அவித்யா ஹிருத்கதா, அனாதி காலமாக இருக்கிற அவித்யை உள்ளேருந்து போயிடுது. ஆத்யா வித்யா ஹிருத்கதா நிர்கதாசீத், வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா त्वत्प्रसादात्, உன்னோட கிருபையினால் ஹே பகவானே, ஹே ரமண பகவானே, உன்னோட கிருபையினால் ஹிருதய வித்யை வந்துடுத்துள்ள. வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா त्वत्प्रसादात्, ஹிருத்கதா त्वत्प्रसादात्, ஹிருத்யா வித்யா ஹிருத்கதா, ஹிருத்யானக ஹிருதய வித்யான்னு அர்த்தம். त्वत्प्रसादात् சேவே நித்யம் ஸ்ரீகரம் त्वत्पदाब्जं, பரம ஐஸ்வர்யத்தை க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான உன்னோட சரணத்தை நான் இதோ சேவை பண்ணுறேன். பாவே முக்தேர் பாஜனம், பாவனை பண்ணுறேன், முக்திக்கு பாத்திரமாக இருக்கிற உன்னோட சரணத்தை நான் பாவனை பண்ணுறேன் ஹே ராஜமௌலே அப்படின்னு. இப்படி இதை தொடர்ந்து நாளைக்கு பார்க்குறோம். ஓம் ஆத்யா வித்யா ஹிருத்கதா நிர்கதாசீத், வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா त्वत्प्रसादात्, சேவே நித்யம் ஸ்ரீகரம் त्वत्पदाब्जं, பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌலே. ஓம் சஹனாவவது சஹனோ புனத்து சஹ வீர்யங்கரவாவஹை, தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி.